السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்ற இந்த வாக்களிப்பை பொறுத்தவரையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அது ஒரு அமானிதம், அதே நேரம் சாட்சி சொல்வது, அதே போன்று அது ஒரு கட்டாய கடமையாகவும் இருக்கிறது. எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது ஒரு இபாதத்தாக இருப்பதனால் அதனை நாங்கள் விளையாட்டாகவோ கேலிக்கூத்தாகவோ அல்லது அன்றாட கர்மங்களில் ஒன்றாகவோ கணிக்காமல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்து அதில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அப்போது எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கிறது. அது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட இருக்கிறார். எனவே இருப்பவர்களுக்கு மத்தியில் மிகவும் பொருத்தமானவர் என்று நாங்கள் ஆதாரபூர்வமாக நியாயங்கள் வாரியாக காணுகின்ற பொழுது அவருக்கு வாக்களிப்பது, அவருக்கு முதலாவது தெரிவு, அடுத்தவருக்கு இரண்டாவது தெரிவு, நாங்கள் விரும்பினால் மூன்றாவது தெரிவு என்று விருப்பு வாக்குகளையும் விடுவது எங்களுடைய உரிமையாக, கடமையாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் வாக்களிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அது ஒரு மார்க்க கடமையாக இருக்கிறது என்பது அந்த விடயத்தில் தெளிவு காண வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக, இந்த விடயத்திலே அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் எப்படி அமையும் என்று எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் இஸ்திகாரா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தொழுகின்ற சந்தர்ப்பத்திலும் தொழுகை முடித்ததற்கு பின்னாலும், குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடி கேட்க வேண்டும். இந்த நாட்டுக்கு மிக பொருத்தமான ஆட்சியாளரை நாம் தெரிவு செய்வதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை தரும்படி. எனவே அது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக, வாக்குச்சாவடிக்கு நாங்கள் மிக நேர காலத்தோடு செல்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். காரணம், பல அசௌகரியங்களை அதன் மூலமாக தவிர்க்க முடியும். செல்வதற்கு முன்னால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு செல்ல வேண்டும். அதே போன்று தேவையான ஆவணங்கள், அதாவது வாக்குச்சீட்டு, அதே போன்று ஆள் அடையாள அட்டை அல்லது மற்றுமுண்டான ஆவணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து செல்ல வேண்டும். வாக்கு நிலையத்திற்கு, வாக்களிப்பு நிலையத்திற்கு நாங்கள் சென்றால் அங்கிருக்கின்ற சட்ட திட்டங்களை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கு பூரண ஒத்துழைப்பை நாங்கள் நல்க வேண்டும். அவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்ளவே கூடாது. அது வரிசையில் நிற்பதாக இருந்தால் என்ன, வாக்களிப்பு அந்த இடத்திற்கு போவதாக இருந்தால் என்ன, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் முழுமையாக இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே போன்று அங்கு வாக்களித்து முடிந்து விட்டால் உடனடியாக எமது வீடுகளுக்கு நாங்கள் திரும்பி வந்து விட வேண்டும். வீடுகளுக்கு வந்ததற்கு பின்னால் வழக்கமாக வாக்காளர்கள் சிலரை பொறுத்தவரையில் அவர்கள் வன்முறைகளிலே அல்லது வேண்டத்தகாத காரியங்களிலே, பேச்சுக்களிலே ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. காரணம், இந்த முறை தேர்தலை பொறுத்தவரையிலே மிகவும் அதாவது நாங்கள் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் மிகவும் காரசாரமான வாத பிரதிவாதங்கள் நிகழுகின்ற ஒரு தேர்தலாக இருக்கின்ற காரணத்தினால், எனவே சச்சரவுகள் அல்லது வன்முறைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் நாம் வீட்டோடு அடங்கி இருந்து கொள்ள வேண்டும். நாம் எவரோடும் தர்க்கம் செய்வது அல்லது குதர்க்கம் செய்வது என்பவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு. குறிப்பாக தேர்தல் காலங்களிலே பொய் சொல்வது, அபாண்டம் சுமத்துவது, ஆதாரம் இல்லாத கதைகளை பரப்புவது என்பன முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டும். அது இங்கு வலியுறுத்தி சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே தேர்தல் முடிந்து விட்டால் நாம் அங்கு அறிவிக்கப்படுகின்ற முடிவுகளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் வாக்களித்த அந்த வேட்பாளர் தெரிவு செய்யப்படலாம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ் தாலாவை புகழுகின்ற அதே நேரத்திலே நாம் வாக்களித்த அந்த வேட்பாளர் தெரிவு செய்யப்படாத போது அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அதிலே அல்லாஹு தாலா ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருப்பான் என்று பொறுமையாக இருக்கின்ற அந்த மனப்பாங்கை நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில்
நாம் ஒரு பொறுப்புள்ள சமூகம் என்ற வகையிலே நாம் இந்த நாட்டை பொறுத்தவரையில் மிக கவனமாகவும் பொறுப்புணர்ச்சியோடும் அமைதியோடும் பண்பாடுகளோடும் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அல்லாஹு தாலாவுடைய சந்நிதியிலே நாளை சென்று எமது கர்மங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியவர்கள் என்ற அந்த உணர்வு அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து இந்த தேர்தல் காலத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்திலே நாம் இந்த தேர்தல் விடயங்களிலே அளவு மீறி நடந்து கொள்ளக்கூடாது. எமது அன்றாட ஐவேளை தொழுகைகளை நாம் காலம் தாழ்த்துவது அல்லது அன்றாடம் செய்கின்ற இபாதத்துக்களை கூட பிற்போடுவது, எமது வீட்டிலே நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளை கூட தட்டி கழிப்பது என்பதெல்லாம் மிகவும் பாரதூரமான குற்றங்களாகத்தான் இருக்க முடியும். எனவே தேர்தல் வரும் போகும், ஆட்சியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள், அவர்கள் ஆட்சிக்கு போவார்கள். ஆனாலும் கூட எம்மை பொறுத்தவரையில் அதனை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே எல்லாவற்றையும் அளவோடு நாம் வைத்துக் கொள்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த நாட்டை பொறுத்தவரையிலே சிறந்த பொருத்தமான இருப்பவர்களுக்குள் சிறந்த ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்வதற்கு எமக்கு பாக்கியம் தர வேண்டும். அல்லாஹ் எம் மீது இரக்கம் காட்டாத இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாதவர்களை தெரிவு செய்வதனை விட்டும் எம்மை நீ பாதுகாப்பாயாக. இந்த நாட்டில் சௌஜன்யமும் சமாதானமும் பொருளாதார சுபீட்சமும் வரக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்குவாயாக என்று வல்ல நாயனை பிரார்த்திக்கின்றோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.